தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ளே வேர்ல்டு கப் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாஸ்ட் நேஷனான மெக்சிகோ அண்ட் இங்கிலாந்து ரெண்டு கண்ட்ரீஸுமே ரொம்ப நல்லா ஃபுட்பால் ஆடி இருக்காங்க. இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்காக கௌதம் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ மெக்சிகோ ரொம்ப கிளினிக்கலாக ஆடி இருக்காங்க. எந்த கோலுமே இது வரைக்கும் கன்சீட் பண்ண கிடையாது. டிஃபென்ஸு, அட்டாக்கு எல்லாமே இது வரைக்கும் அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ பாசிபிளாக பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு இங்கிலாந்து பார்த்தோம்னா காங்கோ கூட நிஜமாவே திணறிருக்காங்க, டவுட்டே இல்லை. அந்த மேட்ச்ல ஹாரிகேனு ஒரு சில அந்த ஜூட் பெல்லிகேனு இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் காங்கோங்கிறது ஒரு 40s இருக்க ரேங்கிங் கண்ட்ரி. ஆனால் அவங்க கூட தனியாக ஜெயிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதில் மெக்சிகோ கூட ஆடுறதுங்கிறது, அவங்க கண்ட்ரில ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மெக்சிகோவும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க க்ரௌடு செம பேக்கிங் இருக்கு. ஸோ இங்கிலாந்து மெக்சிகோவை தடுத்து நிறுத்துவாங்களா, அப்படிதான் கொஸ்டின் கேட்கணும். இப்போ அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இன்னும் 2-3 ஃபேக்டர்ஸ் இங்கே டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கு. மேட்ச் மெக்சிகோ சிட்டியில் நடக்குது. ஓப்பனிங் மேட்ச் நடந்த கிரவுண்டில் நடக்குது. ஸோ ஹை ஆல்டிடியூடு. ஸோ இதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க மெக்சிகோ. தாமஸ் டுக்கல் என்ன சொல்றாருன்னா, இங்கிலாந்து கோச் நாங்கள் இது வரைக்கும் ஹை ஆல்டிடியூட்ல ஆடினதே இல்லை, இது ஒரு பெரிய டெஸ்டா எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இது ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட். இருந்தாலும் ஹை ஆல்டிடியூட்ல ஆடுறாங்கனாலும் அந்த ஹை ஆல்டிடியூடும் போது குளிர் பிரதேசமா இருக்கும். இங்கிலாந்துலயும் அதே மாதிரி கிளைமேட் தானே இருக்கு. இல்ல, அது என்னன்னா உங்களுக்கு ஓடும்போது ஆக்சிஜன் லெவல் எல்லாமே மாறும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா, இது மேட்ச்னா இது அர்ஜென்டினா பொலிவியா போகும்போது மெஸ்ஸி எல்லாம் அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. பொலிவியா லாபாஸ் அவங்க கேபிட்டலா இருக்கும். ஸோ சில டைம் மெஸ்ஸினாலுமே அர்ஜென்டினா டிமரியானாலுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். ஸோ இப்போ இது எவ்வளோ ஹைட்ல இருக்கு, எந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு எல்லாமே இதா இருக்கும். ஸோ இப்போ நீங்க கோல்டு கிளைமேட்னு நம்ம சொல்லலாம். பட் கிட்டத்தட்ட இன்னும் வின்டர் அவ்வளோக்கா ஆரம்பிக்கல. அந்த இடத்துலையும் கூட இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓடி எனர்ஜிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இது இங்கிலாண்டா இருக்க போகுது. கண்டிப்பா இங்கிலாந்து ஸ்ட்ரகிள் ஆக போறாங்க அந்த விஷயத்துல அப்படின்னு தாமஸ் டுக்கலே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது ஒரு டிஃபிகல்ட் அவர் சொல்லுவாரு. அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த மாதிரி சொல்லுவாரு. அதெல்லாம் அது ஏமாத்துற விஷயமாவும் இருக்கலாம், ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கலாம். அது ஸ்ட்ரகிள் ஆகும். மெக்சிகோவை அப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி கோல் போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது. அப்புறம் ரெண்டாவது ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, இன்னும் ஸ்பெயினும் மெக்சிகோவும் இன்னும் கோலே கன்சீட் பண்ணல. நேற்று பாத்தீங்கன்னா ஸ்பெயின் இன்னுமே கன்சீட் பண்ணல. ஸோ அது ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்டா இருக்கு. ஆனா இங்கிலாந்து விளையாட போடுறாங்க. இந்த அளவுக்கு மெக்சிகோக்கு ஒரு லக்கியாவே ஃபிக்சர்ஸ் அமைஞ்சிருச்சு. ரொம்ப டஃப்பான டீம் இன்னும் ஈக்குவலா ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஈக்குவலா மெக்சிகோக்கு டஃப்பான டீமே ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஈவன் இவ்வளவு நாளா கன்சீட் பண்ணாம இங்க 2-3 கோல் கன்சீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா சொல்ல முடியும். இங்கிலாந்தோட அட்டாக்கிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால மெக்சிகோ கோல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லா இதுவும் இருக்கு. அதே மெக்சிகோ கோல் போடுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. மெக்சிகோ கீழன்னு இருக்காது. எப்படியும் மேட்ச் பயங்கர டஃபா தான் இருக்க போகுது. டவுட்டே இல்ல. யார் ஜெயிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. மெக்சிகோவே ஜெயிக்கலாம். அது ஓப்பனாவே தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரால் ரேஞ்சல் ரொம்ப ஒரு ஸ்டபனான கோல் கீப்பரா இருக்காரு. பேக்ல வால் மாதிரி நிக்கிறாரு. ஒண்ணு டிஃபென்ஸும் டீசெண்டா பண்றாங்க. யங்ஸ்டர் மோரா நல்லா விளையாடுறாரு. இப்ப என்னன்னா மெக்சிகோ போன மேட்சை விட அட்டாக்கிங் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபென்சிவ் சேர்ந்து ஆட் பண்ணும். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கணும். கன்சீட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கன்சீட் பண்ணாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா வருது. எக்ஸ்ட்ரா டிஃபென்ட். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வேணுங்கிறப்ப சேஞ்சஸ் பண்ணிக்கணும். அது தவிர அப்புறம் ரைட் விங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லெஃப்ட் விங்ல கினோனஸ் விளையாண்டாலும் அவர் ஒருத்தர் தான் அங்க இருக்காரு. ரைட் விங்ல ரைட் மிட்ஃபீல்ட்லயும் சரி, ரைட் விங்லயும் சரி ரொம்ப கிராசஸ் போடுறாங்க, ஷாட் எடுக்கிறாங்க, ரன் எடுக்கிறாங்க. எல்லாமே மோரா தான் ஆனாரு. கில்பர்ட்டோ மோரா ரைட் விங்ல ஆனாரு. நல்லா இது பண்ணாரு. ஸோ ரைட்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கிலாந்து அதை யோசிக்கணும். ஏன்னா அவங்க லெஃப்ட் சைட்ல யார் வர்றாருன்னா மார்க் கேஹி வர்றாரு. ரைட் சைட்ல எஸ்ரி கோன்சா இருக்காரு. ஸோ இந்த ஒரு இது டிஃபெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா? இன்ஜுரியில இருந்து வரணும். வந்தா தான் இது பண்ண முடியும். இன்னும் இன்ஜுரி ரிகவர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா தாமஸ் டுக்கல் டீம் எடுத்த மிஸ்டேக்ல இது ஒரு குரூஷியலா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பென்ஸ் அவ்வளோக்கா ஆடல. ஸ்பென்ஸ் சப்ஸ்டியூஷன்ல நல்லா விளையாடுறாரு. அப்புறம் நீங்க ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட கொண்டு வந்தாலும்
அவர் அட்டாக்கிங்ல சூப்பரா கிராஸ் போடுவாரு, ஆனா டிஃபெண்டிங்ல அவரும் போவாரு. சோ வேற எந்த ரைட் பேக்க போடுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இப்ப அந்த இடத்துல இன்னுமே ஒரு பிரச்சனையே இருக்கு இங்கிலாந்துக்கு ஆக்சுவலா இங்கிலாந்துக்கு பார்த்தோம்னா. இது எப்படின்னா பிரேசிலுக்கு வந்து இப்ப ஒரு லாஸ்ட் 24 மேட்ச் இயர்ஸா பண்ண மாதிரி பண்ணுவாங்களா? டெக்லன் ரைஸ் அங்க ஆட வச்சுட்டு இல்ல. பண்றதுக்கான வாய்ப்பு அது இருக்கா? டெக்லான் ரைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி பண்ண முடியாது. அவர் ரோல் வந்து உங்களுக்கு சென்டர் மிட்ஃபீல்ட் மேபி தான். அப்படி இடையில பண்ண முடியாது. மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இடையில இல்லையா? மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெரிஞ்சிருச்சு அவங்க நல்லா விளையாடுறான்னு தெரிஞ்சிருச்சு. பட் டீமோட இது காங்கோ மெக்சிகோ அதையும் யோசிக்கணும். அங்க சக்சஸ் ஆக முடியுமா? ஏன்னா கின்னஸோட ஸ்பீடு இவர் அங்க மாறும்போது டயர்ட் ஆயிருப்பாரு உங்களுக்கு. கண்டிப்பா. அந்த ஃபேக்டரை குயினினோஸ் சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. Easy இல்ல. அவர் பயங்கர அட்டாக்கிங், ட்ரிபிளிங், ஷாட்ஸ் எல்லாத்துலயும் சூப்பர் சம ஃபார்ம்ல வேற இருக்காரு. மெக்சிகோல மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நல்ல டீம் கோஆர்டினேஷன் இருக்கு அவங்க கிட்ட. அது ஒரு அப்புறம் முக்கியமான விஷயம். ஹிமெனஸ் கிட்ட ஹெட்டிங் இருக்கு. சோ ஆமா. இது அவங்க இது டேக்கிள் பண்ணணும். சோ ப்ராப்பரா விளையாடணும். அப்புறம் அந்த அட்டாக் மிட் டு அட்டாக்கிங் பொசிஷன்ல நல்லா ஒரு சூப்பரா இருக்காங்க மெக்சிகோ. சூப்பர் அதுவும் ரைட் சைடுல ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆமா. அத வந்து அந்த இடத்துல பார்த்து ஆண்டர்சனோ டெக்லான் ரைஸோ பாஸை இன்டர்செப்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக்கிங் டிரான்சிஷன் சூப்பரா இருக்கு அவங்க கிட்ட மெக்சிகோ. நல்லா இருக்கு. குயிக்காவும் இருக்கு. தேவையான டைம்ல பில்டப் ப்ராப்பரா அது என்னன்னா ரொம்ப கிளினிக்கலா பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் கோல் அடிக்கும் போதும் கரெக்டா டிஃபென்ஸ்ல இருந்து இது அட்டாக்கிங் டிரான்சிஷன் வரும்போது ரொம்ப கிளினிக்கலா இருக்காங்க. ஷாட்ஸ் அடிச்சா கரெக்டா டார்கெட்டுக்கு போகுது. அந்த மாதிரி கிளினிக்கலா விளையாடுறாங்க மெக்சிகோ. அது கண்டிப்பா இங்கிலாந்துக்கு ரைட் விங்கும் போது பிரச்சனையா இருக்கும். குயினினோஸ் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்பென்ஸ் வந்து எப்படி சமாளிக்க போறாருங்கிறது ஒரு விஷயம். பட் நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து ராஷ்ஃபோர்ட் ஆனாரு, ஓகேவா, லெஃப்ட் விங்ல. ரைட்டா? இல்ல அது வந்து ரைட் பேக் ஸ்பென்ஸுக்கு. ஸ்பென்ஸுக்கு அப்ப ரைட் அந்த பேக். சைடு வந்து இவரு ஓவர் சப்போர்ட் பண்ணும். யாரு? குயினினோஸ் லெஃப்ட் நோனி விங்ல. நோனி மதுவைக்கே வந்து சப்போர்ட் பண்ணும் கீழே இறங்கி. மதுவக்கே சப்போர்ட் பண்ணி தான். ஆனா இப்ப அதுல ஒரு ஐடியா இருக்கு. சாக்காவை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவர் டிஃபென்சிவா கொஞ்சம் இது பண்ணுவாரு. சோ அதை யூஸ் பண்ணலாம். சோ சாக்காவை ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கலாம். ஷாக்கா ஓரளவு டீசென்ட்டா தான் ஆனாரு ரெண்டாவது ஆஃப் வந்துட்டு. இல்ல இப்ப என்னன்னா டிஃபெண்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் தேவைப்படுது. சாக்காவை இருக்கிறதா பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா மெக்சிகோ ரொம்ப அட்டாக்கிங்கா இருக்காங்க. கோல் கன்சீட் பண்ணிட்டீங்கன்னா ரிஸ்க் இருக்கா? நீங்க கொண்டு வந்து மதுவுக்கு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரிபிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சாக்கா எடுத்துட்டு கொண்டு வரலாம். சோ இது ஒரு பெட்டர் ஐடியாவா இருக்கு. பட் ஷாக்காவோட மதுவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. ஃபாஸ்டா இருக்காரு. அவர் எல்லாம் பூந்து போயிடுறாரு. ஆனா கிராசஸும் வர மாட்டேங்குது ஒண்ணு. உங்களுக்கு அப்புறம் என்னன்னா அவரும் ஷூட்டும் எடுக்க மாட்டேங்கிறாரு. பிளேயர்ஸ் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா மேபி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கிராஸ் போட்டு கெயின் ஹெட்டிங்கும் செகண்ட் ஹாஃப்ல தான் அதிகமா சக்சஸ் பண்ணிருக்காரு. ஓகே. சோ அப்ப அந்த ஒரு இதுல இது பண்றாரு. ராஷ்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ராஷ்ஃபோர்ட் விளையாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இங்கிலாந்தோட லெஃப்ட் விங்ல பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் ராஷ்ஃபோர்ட் விளையாண்டாரு, நல்லா விளையாண்டாரு. ஒரு சில சான்ஸ் டார்கெட்ல அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா தடுத்துட்டாங்க. இப்ப லாஸ்ட் டைம் வந்து இப்ப ஆஃப் டைம்ல வந்து ஆண்டனி கார்டன் வந்து 2 அசிஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஆட வைப்பாங்களா இல்ல ராஷ்ஃபோர்ட் இல்ல? அப்ப என்னன்னா ராஷ்ஃபோர்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிளிங்ல கொஞ்சம் ஃபெயில் ஆகிற வாய்ப்பு இருக்கு. கார்டன் வந்து அந்த அளவுக்கு ட்ரிபிளிங்ல டிஃபெண்டர்ஸை பீட் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. கார்டன் செகண்ட் ஹாஃப் வரதே பெட்டர் தான். ஏன்னா உங்களுக்கு திருப்பி வந்து அசிஸ்ட் பண்ணுவாராங்கிறதுக்கு ஒரு உறுதி. பட் கார்டன் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்காரு லெஃப்ட் விங்ல. நல்லா ட்ரிபிளிங் பண்றாரு, ஃபாஸ்டா இருக்காரு. அதனால என்ன கேட்டா ராஷ்ஃபோர்ட் தான் கரெக்ட். ஏன்னா அவங்க சான்ஸ் உங்களுக்கு நீங்க என்னன்னா டயர்ட்னஸ் தான் மாத்திருக்கீங்க. அவர் ஷாட் எல்லாம் எடுத்துக்காரு, நல்ல சேவ் பண்ணிருக்காரு காங்கோ கீப்பர். சோ நீங்க வந்து அவ்வளவு இது பண்ண முடியாது. ராஷ்ஃபோர்டே ஆரம்பிக்கட்டும், தப்பு இல்ல. ரைட் விங்ல மட்டும் ஒரு ஒருவேளை இப்ப ரெண்டு ஸ்ட்ரைக்கர் ஆட வச்சானே, இப்ப ஹாரி கேன் ராஷ்ஃபோர்ட் அப்படி கொண்டு வந்தா ராஷ்ஃபோர்ட் விங்கர் தான். உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் வேணும்னா இவர்தான் தான் கொண்டு வரணும். அந்த ஆஸ்டன் வில்லா ஸ்ட்ரைக்கர் தான் கொண்டு வரணும். பேர் இதாயிடுச்சு. சோ அவர் தான் ஸ்ட்ரைக்கர் கொண்டு வரணும். இவர் லெஃப்ட் விங்னா லெஃப்ட் விங் தான் இது பண்ணணும். ரெண்டு இப்ப 4-2-3-1 ஃபார்மேஷன்லாம் இப்ப மாத்திட்டு இருக்க முடியாது ஒண்ணு. சரி, இப்ப மெக்சிகோ 4-3-3 தான் ஆடுவாங்களா இல்ல அவங்க லோ பிளாக் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லோ பிளாக்லாம் போக மாட்டாங்க. லோ பிளாக் போனா அவங்களோட இன்னும் கன்சிடர் பண்ணி தான் இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஆடுவாங்க. 4-3-3 இல்ல 4-2-3-1 தான் ஆடுவாங்க. மேபி இது எட்சன் ஆல்வாரஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல தேவைப்பட்டா. ஏன்னா இங்கிலாந்தோட இது இல்ல அவரு விளையாண்டாரு ஒரு மேட்ச் சென்டர் பேக்கா விளையாண்டாரு. எட்சன் ஆல்வாரஸை கொண்டா நல்ல ஒரு அவர் வந்து வெஸ்டாம் பிளேயரு. ஸோ நல்ல இது பண்ணுவார். அவரு கொண்டு வரலாம் அவரு ஆப்ஷனு. ஏன்னா மெக்சிகோ ஃபர்ஸ்டே அட்டாக்கிங் போய் இன்கேஸ் கன்சீட் ஆயிட்டாங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஒரு ரெண்டு டீமும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சேஃப்டியா விளையாடுறது பெட்டர்னு தோணுது. ஓகே, இந்த மேட்சோட ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க 1-1 இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். ஓகே, அப்ப பெனால்டி போய் தான் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெனால்டில எக்ஸ்ட்ரா டைம்ல முடியலாம் ஒரு ஆப்ஷன். நான் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கோல் அதிகம் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். மேபி 2-2 இல்ல 3-3 கூட இருக்கலாம். எப்படி இருக்கும்னு தெரியல மேபி. ஆனா கண்டிப்பா மேட்ச் வந்து ஈவனா தான் இருக்க போகுது, அதுல டவுட்டே கிடையாது. எந்த டீமும் வந்து அவ்வளவு சீக்கிரம் லீடிங் எடுத்துட்டு அது ஜெயிக்கிற மாதிரிலாம் வராது. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டைம் போகும்னு எதிர்பார்க்கறேன்.
பெனால்ட்டி போகுதோ இல்லையோ எக்ஸ்ட்ரா டைமாவது கண்டிப்பா போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த மேட்சோட ரிவ்யூ கண்டிப்பா நம்ம போடலாம். இதுல எல்லாம் கவர் பண்ணியாச்சுல்ல? எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஓகே. இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் and கௌதம்.